உங்களுக்கு திருச்சி கிழக்குல ஒரு வாய்ப்பு கொடுத்தா அங்க உழைத்தான்ல ஒரு இளைஞன், அவன் உழைச்சிருக்கான், பேனர் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், அவருக்கு அந்த வாய்ப்பு போகணுமா? சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையில இருக்க லாகோ லாரன்ஸுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கணுமா? யாரோட வாய்ப்பை நீங்க வந்து தட்டி பறிக்கிறீங்க? விஜய் அவர்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர்ன்றதை தாண்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? விஜய் அவர்களுக்கு நண்பர் நீங்க சொல்லிக்கிறீங்க. விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச எங்கேயாவது நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா? இப்ப மட்டும் எப்படி நீங்க வந்து நான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வெக்கமே இல்லையா உங்களுக்கு? ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் வரணும். ஆனா சும்மா ஒரு டிராமா, மக்கள் கிட்ட வந்து நான் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க நான் வரலாமா வேணாமான்னு கேட்டா வர வேணாம்னு நாங்க சொல்றோம். அப்ப வராம நீங்க இருந்துருவீங்களா? அந்த தம்பி மகேந்திரன் என்ன பேசுறாருன்னா, விஜய் அவர்களை கேள்வி கேட்டா அவர் ஏன் பதில் சொல்லணும்? நீங்க ஏன் முத கேள்வி கேக்குறீங்க? நீங்க அவரை போய் காக்கா பிடிங்கன்னா தனிப்பட்ட முறையில் போய் காக்கா பிடிச்சிங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பொது ஊடகத்துல கொஞ்சம் கூட வந்து ஒரு நாகரிகமே இல்லாம என்ன பேசுறாருன்னா, கேள்வியே கேட்க கூடாது, அவர் வந்து ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு மகேந்திரன் சொல்லக்கூடாது. மகேந்திரன் வந்து அவருக்கு வந்து செய்தி தொடர்பாளர் தான் நானே சொல்றேன். விஜய் அவர்களே சொன்ன எந்த வாக்குறுதியும் அவரால் நிறைவேற்ற முடியாது, இப்ப வரைக்கும் நிறைவேற்றல. இந்த பக்கம் ஏற்கனவே உங்களால வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, திரு விஜய் அவர்கள் வந்தா இன்ஸ்டன்டா மாத்திடுவாரு, திமுக அண்ணா திமுக சரியில்லைன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அண்ணா திமுக சிறப்பாக வேலை செய்திருக்கிறது, நம்ம தான் வந்து தப்பா நினைச்சிட்டோம்னு அவங்க வந்து எப்போ நினைக்கிறாங்கன்னா, அவங்க பாதிப்புக்குள்ளாகும் போது தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நலமா இருக்கேன் சார். நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து திருச்சி கிழக்கில் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு வீடியோ போடுறாரு. நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா, மக்களே ஒரு முடிவு சொல்லட்டும், நான் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு அவர் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் ரஜினி சாரோட ஃபேன், எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சாரோட தான் நீங்கள் வந்து இருந்தீங்க. அவருக்கு அரசியல் வரும்போது நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்க. எங்கே வந்து ஒரு மந்திரியாவோ இல்லை துணை முதல்வரோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. அவர் போராத காலம் அவர் வந்து அரசியலுக்கு வரல, கொரோனா காரணம் கட்டி அவர் நிறுத்திட்டாரு. அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ மட்டும் எப்படி உங்கள் அம்மா வந்து ஒத்துக்கிட்டாங்க? ஏங்க, திரு விஜய் அவர்களோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகருங்க ரஜினிகாந்த். அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்க அம்மா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்களாம். இதை நீங்கள் நம்பணும். ஆனா இப்போ திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஒருவேளை விஜய் அவர்கள் தோத்து இருந்தாருன்னா இவர் வந்து நிப்பாரா? இவர் கண்டிப்பா நிக்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்களோட சொந்த உழைப்புங்க. நீங்க இன்னைக்கு விஜய் கட்சி வந்து நீங்க வளர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்க திருச்சி கிழக்கில் நின்று நீங்க ஜெயிச்சு ஒண்ணுமே பண்ண போறதே கிடையாது. நீங்க சினிமாவில தான் நடிக்க போறீங்க, இல்லைன்னா நீங்க உங்க என்ஜிஓ வேலையை தான் பார்க்க போறீங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை காப்பாத்துக்காக நீங்க இன்னைக்கு அரசியலுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா உங்களுக்கு திருச்சி கிழக்குல ஒரு வாய்ப்பு கொடுத்தா அங்க உழைத்தான்ல ஒரு இளைஞன், அவன் ஊர் பேர் தெரியாத ஒரு இளைஞன் திரு விஜய் அவர்களுக்காக 30 வருஷமா வந்து அவன் உழைச்சிருக்கான், பேனர் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணியிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பல பேரோட வந்து அஜித் ரசிகரோட சண்டை கூட போட்டிருப்பான், பொருளாதாரத்தை வந்து இழந்திருப்பான், அவமானப்பட்டிருப்பான். அவன் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல வேட்பாளராக போட்டு ஜெயிக்கணுமா? ஒரு சாமானியன் விஜய் ரசிகர் தான். நான் வெளியில யாருக்கும் வந்து கொடுக்கணும்னு சொல்ல, தாவேக்காவோட தொண்டரா இன்னைக்கு இருப்பார், அவருக்கு அந்த வாய்ப்பு போகணுமா? சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையில் இருக்க லாகோ லாரன்ஸுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து கொடுக்கணுமா? இது வந்து முழுக்க அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல். இது ஏங்க, நீங்க அரசியலுக்கு வரனா நீ தனி கட்சி ஆரம்பி, நீ எம்எல்ஏவும் எம்பியாவும் மந்திரியாவும் நீ வந்து முதல்ல இது பிரதமர் கூட அவங்க ஒன்றும் சிக்கல் இல்லை. ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்கு. நீ என்ன விஜய் அவர்களுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர்ன்றதை தாண்டி உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்கு? விஜய் அவர்களுக்கு நண்பர் நீங்க சொல்லிக்கிறீங்க. எத்தனை விழாக்கள் நீங்க வந்தீங்க நண்பர்னு? விஜய் ரசிகர் மன்றம் இருக்கும்போது நீங்க எதுக்காக வந்து உதவிகள் செஞ்சிருக்கீங்களா? இல்ல மக்கள் இயக்கமா இருக்கும்போது நீங்க ஏதாவது வந்து வேலைகள் செஞ்சிருக்கீங்களா? இல்ல விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்ச எங்கேயாவது நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கீங்களா? இப்ப மட்டும் எப்படி நீங்க வந்து நான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? வெக்கமே இல்லையா உங்களுக்கு? யாரோட வாய்ப்பை நீங்க வந்து தட்டி பறிக்கிறீங்க? ஒரு இளைஞரோட வாய்ப்பை வந்து தட்டி பறி. இது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல். நிச்சயமாக திரு லாரன்ஸ் அவர்கள் அந்த பகுதியில் நின்னார்னா நாங்களே அவருக்கு எதிராக வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்து அமையும். இதை வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டார் வரணும். ஆனா சும்மா ஒரு டிராமா, மக்கள் கிட்ட வந்து நான் வந்து எனக்கு வந்து சொல்லுங்க நான் வரலாமா வேணாமான்னு கேட்டா வர வேணாம்னு நாங்க சொல்றோம். அப்ப வராம நீங்க இருந்துருவீங்களா? ஸோ இது வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும். அவர் வந்து எனக்கு நண்பர் தான், அவர் வந்து நண்பனா நண்பன் தான். ஆனா நீங்க களத்துல வந்து இந்த மாதிரி குழப்பத்தை நீங்க பண்ணீங்கன்னா உள்ளபடியே இது ரொம்ப ஆபத்தான அரசியல். இதை வந்து நிச்சயமாக வந்து ரீவர்க் பண்ணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை வந்து தூக்கி விடக்கூடாது.
ஸோ அவரோட கட்சியில் இருக்க எளிய ஒரு பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா அதோட சந்தோஷம் நமக்கு வேறு. ஓகே சார். ஆனால் எல்லாரோட பெரிய கேள்வி என்ன தெரியுமா, ஒரு பெரிய ஒரு மாநாடு மட்டும் கூட்டிட்டு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எடுத்து அவர் பேசுறாரு. ஆனால் ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒரு தடவை கூட எங்கேயுமே யார்கிட்டயுமே பேசினது கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஸ்கிரிப்டை கொடுத்தா பேசுவீங்களா, ஏன் ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் பேச மாட்டீங்க? இப்போ இப்படி நம்ம கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே அதை அவங்களுடைய ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கா இல்லை யாருன்னு தெரியல, அவங்க எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த கேள்விக்கு எல்லாத்துக்குமே எப்போ அவங்க பதில் கொடுக்குறாங்கன்னா மாநாடு அப்போ தான் பதில் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் மீட்டில் அவர் எதுவுமே பேச மாட்டாரு. அது எதனால சார்? உண்மையிலே ஸ்கிரிப்ட் தானே எல்லாமே? இல்லை, திரு விஜய் அவர்கள் வந்து நான் அவரோட நெருங்கி பழகலாம் தெரியும். அந்த மாதிரி வந்து ஊடகங்களை பார்த்து பயப்படுறவரோ பேச தைரியம் இல்லாத நபரோ வந்து கிடையாது. அவர் என்னன்னா ஒரு தயக்கம் இருக்கிறவங்களாம் என்ன பண்றீங்கன்னா அவரை வந்து குறை மதிப்பீடு பண்றாங்க. நீங்க பேச வேணாம், நீங்க எதுவும் வந்து அட்டன் பண்ண வேணாம், நீங்க வந்து பெரிய கல்ட்டு, நீங்க மிகப்பெரிய ஒரு தலைவர், இந்த ஊடகத்துக்கெல்லாம் போய் நீங்க பதில் சொல்லணுமா, இந்த மக்களுக்கெல்லாம் நீங்க போய் பதில் சொல்லணுமான்னு அவர் இமேஜை இவங்க வந்து உள்ளபடியே சொல்றாங்க. அவங்க வந்து தரம் தாழ்த்துறாங்க அவரோட இமேஜ். அவர் பயப்படுற ஆளும் கிடையாது, பேச வந்து தயங்குற ஆளும் கிடையாது. அவர் நிச்சயமாக வந்து பேசுவார், தயக்கம் இல்லாத உரையாற்றக்கூடிய ஆள் தான். ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா எழுதி கொடுக்கறது இவங்ககிட்ட கண்டென்ட் இல்லை. ஸோ ஒன்றும் இல்லை, நேத்திக்கு ஒரு தம்பி மகேந்திரன் சொல்லிட்டு திரைப்பட நடிகர் அவர் வந்து பேசுறாரு, ஒரு ஊடகத்தில் வந்து பேசுறாரு. கேள்வி கேட்கும்போது அவர் அதான் சொல்றாங்களா, ஒரு மேட்டுக்குடி மனப்பான்மையில ஒரு மைக்கு கிடைச்சிச்சுன்னா என்ன வேணாலும் பேசலான்ற மாதிரி அவர் வந்து பேசுறாரு. விஜய் அவர்கள் மனசுல ஒரு இடம் பிடிக்கணும். விஜய் அவர்கள் ஒன்றும் இப்போ வந்து சினிமா படம் எடுக்குதில்ல. ஒருவேளை சினிமா படம் எடுக்கிற கம்பெனி இப்போ வச்சிருந்தா கூட மகேந்திரன் வச்சு ஒரு படம் எடுப்பார். அவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிட்டார். நீங்க அவரை போய் காக்கா பிடிங்கன்னா தனிப்பட்ட முறையில் போய் காக்கா பிடிச்சிங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு பொது ஊடகத்துல கொஞ்சம் கூட வந்து ஒரு நாகரிகமே இல்லாம என்ன பேசுறாருன்னா, ஒரு அத்தியாவசிய சேவை மின்சாரம்ன்றது எல்லாருக்குமே தேவை. தாவகைக்காரங்களுக்கு மட்டும் இது பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பிரச்சனை. இப்ப நான் சுட்டி காட்டியது போல ஒரு பெண்மணி இறந்து போயிருக்காங்க. முதியோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இன்ஃபுளுசர் திரு விஜய் அவர்களுக்காக தினம் வீடியோ போட்ட ஒரு இன்ஃபுளுசர், அவங்க 6 மாத குழந்தை இருக்கு வீட்டுல, கரண்ட் கண்டினியூவா இருக்க மாட்டேன், தினமும் வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டு பீச் ரோட்ல சுத்திட்டு இருக்காங்க. 2 மணிக்கு அவங்க வந்து வீடியோ போடுறாங்க. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, திரு விஜய் அவர்களுக்காக தான் நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருந்தேன், நான் வந்து ஓட்டு கேட்டேன். ஆனால் இன்னைக்கு நாங்கள் தினமும் கஷ்டப்படுறோம், என் குழந்தை தூங்க மாட்டேங்குது, என் குழந்தைய எடுத்துக்கிட்டு பைக்கில் நாங்கள் ரோடு சுற்றிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ரியாலிட்டி. அந்த தம்பி மகேந்திரன் என்ன பேசுறாருன்னா, விஜய் அவர்களை கேள்வி கேட்டால் அவர் ஏன் பதில் சொல்லணும், ஏன் கேள்வி கேட்குறீங்க, ஏன் கேள்வி கேட்குறேன், ஏன் இந்த கேள்வி கேட்டதுனால தான் நீங்கள் சுதந்திரமே வந்தது. இல்லைன்னா நீங்கள் கேள்வி கேட்காமலாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அடிமையாக தான் இருப்போம். பெண்களை நம்ம அப்படிதான் நம்ம வளர்த்துருக்கோம். நீ எதுவாக இருந்தாலும் கேள்வி கேளு அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். தவறு பண்ணால் யார் தவறு பண்ணாலும் தவறு தான், அதை வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கணும். இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையில் கொடுத்தது. அந்த சுதந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேள்வி கேட்கும் சுதந்திரம் இருக்கிறதுனால தான் தம்பி மகேந்திரன் இன்னைக்கு சினிமாலே நடிக்கிறார். இல்லைன்னா அவர் எங்கேயாவது ஒரு கல் உடைக்கிற வேலை தான் வந்து செஞ்சு இருந்திருப்பாரு. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களை வந்து கேள்வியே கேட்கக்கூடாது, அவர் வந்து ஊடகங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு மகேந்திரன் சொல்லக்கூடாது. மகேந்திரன் வந்து அவருக்கு வந்து செய்தி தொடர்பாளர் தான். நானே சொல்றேன், கேள்விகள் கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனா அதுக்கு வந்து நிச்சயமா பதில் சொல்ல வேண்டிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்கிறாரு. கூட இருக்கிற நபர்களுக்கு வந்து அவரை வந்து சரியா வந்து கைட் பண்ணல. அவர் வந்து பரவாயில்ல, இப்ப மகேந்திரன் மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. இல்லைங்க, நீங்க ஊடகத்துல நீங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போங்க. அது காரணம் யாரை சொல்றாங்கன்னா, பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பதிலே சொல்றது இல்லைன்னு. அவர் பதில் சொல்வார். எப்போ சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, மக்களோடு பேசுறாரு, மங்கி பாத்தில் வந்து உரையாடுறாரு, தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஊடகங்கள் வந்து பேட்டி எடுத்தா வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து இந்தியாவுக்கே பிரதமர் ஆயிட்டார். 15 ஆண்டுகள் வந்து குஜராத்தில் முதல்வராக இருந்து அவர் வந்து படிப்படியாக முன்னேறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் மீது எனக்கு வந்து மாற்று கருத்து உண்டு. அவரோட சிந்தனைகளோட நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவரோட உழைப்பு மீது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவ்வளோ தூரம் உழைக்கிறார். யாருக்காக உழைக்கிறாருன்றதான் நம்ம அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஆனால் உழைக்கிறார், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நீ யாரோட கம்பேர் பண்றீங்க? மோடியோட கம்பேர் பண்றீங்க, ட்ரம்ப்போட கம்பேர் பண்றீங்க. வந்தே நம்ம 30 நாள் தான் அந்த ஆட்சிக்கு வந்து. ஸோ இந்த ரியாலிட்டி வந்து புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் இருந்து பின்வாங்கக்கூடாது. ஊடகங்களை வந்து சந்திக்கணும். குறைஞ்சபட்சம் ஸ்கிரிப்டாவது எடுத்துடுவாங்க, இல்லையா செட்டிங்காவது போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஊடகவியலாளர்களை நீங்களே கேள்வியை வந்து கொடுங்க. இந்த கேள்வியை தாண்டி என்ன கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்லி கூட கொடுத்து பேசலாம், இது எதுவும் தவறு இல்லை. ஸோ இதை வந்து நிச்சயமாக அவர் மேல இருக்கிற இந்த அவப்பெயரை வந்து துடைக்க வேண்டியது கடமை. ஓகே சார். அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் ராகவா லாரன்ஸாக இருக்கட்டும், 2 பேருமே ரஜினிகாந்த் ரசிகர்களை வந்து குறி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை பற்றி சொல்லுங்க சார். ரஜினிகாந்த் ரசிகர்களை குறி வைக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் 60+ தான் இருக்காங்க. அவங்களை குறி வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு ஒரு நற்பாசை, திரு ரஜினி அவர்களுக்கு அரசியலுக்கு வரல, அதனால நம்ம வந்து ரஜினி அவர்களோட ரசிகர்களை நம்ம வந்து அவங்க ஆதரவு நமக்கு தானே. அந்த ரசிகர்களுக்கு அண்ணாமலையோ
இல்லை வந்து லாரன்ஸோ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்களா? எதுவுமே கிடையாது. இல்ல. திரு விஜய் அவர்களாவது பரவாயில்ல, அவருக்கு வந்து ரசிகர்களாக இருந்தவங்க இன்னைக்கு வந்து பதவிகளில் வந்து இருக்காங்க. ஒன்று குறைஞ்சபட்சம் கட்சி பதவியில் இருப்பாங்க, இன்னைக்கு எம்எல்ஏ மந்திரிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் திரு ரஜினி அவர்களுக்காக இன்னைக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் சண்டை இருந்ததோ அன்னைக்கு அதே மாதிரி ரஜினி கமல் சண்டை ஆமா, வந்து கண்டிப்பா. இருந்தது. அப்போ அந்த காலகட்டங்கள்லாம் அவங்க அவ்வளோ தூரம் வந்து ஃபைட் பண்ணி வாழ்க்கையை இழந்து பொருளாதாரத்தை இழந்து இன்னைக்கு எத்தனை பேர் கிட்டத்தட்ட அவங்க வந்து 60+ தான் இன்னைக்கு இருக்காங்க, ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது எதுவுமே பண்ணாமல் அவங்களோட ஆதரவு மட்டும் வேணும்னு சொல்லி இதை தான் நம்ம வந்து சொல்கிறோம். இது மோசமான ஒரு அரசியலாக நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் நல்லது பண்ணுங்கள் சார், நீங்கள் நல்லது பண்ணால் மக்கள் உங்கள் பின்னாடி வருவாங்க. நீங்கள் 2 பேருமே அண்ணாமலையாக இருக்கட்டும் லாரன்ஸாக இருக்கட்டும் உண்மையான உங்கள் சொத்து மதிப்பு மட்டும் மக்கள் மத்தியில் வைங்க. நான் எவ்வளோ வந்து ஒரிஜினலாக சம்பளம் வரும் லாரன்ஸ் வந்து சொல்லிட்டோம். நான் வந்து இதுவே வாங்குறதில்ல, பிளாக்ல வாங்குறது இல்லை, ஒயிட்டில் தான் நான் வாங்குறேன். ஏன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக சொன்னார், ஆமாங்க நான் பிளாக்ல வாங்குறேன், சினிமாவில் இது வந்து நடக்குது இயல்புன்னு. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் சொன்ன ஒரே நடிகர் திரு ரஜினிகாந்த் தான். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கூட அந்த அம்மா திருப்பி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலாம் காப்பாற்ற முடியாதுன்னு போல்டாக பேசினவர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர் அவர். அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் உண்மையை பேசிட்டு வாங்க. நான் வந்து சினிமாவில் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், உண்மையிலே என்ஜிஓவில் நான் எவ்வளோ வந்து குழந்தைகளை படிக்க வச்சுருக்கேன், இந்த பணம்லாம் யார் கொடுத்தாங்க, கடைசி 10 வருஷத்தில் இதாங்க என்னோட வருமானம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அப்போ மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கட்டும் லாரன்ஸ். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் என் நண்பர்கள் தான் எனக்கு வீட்டு வாடகை கட்டுறாங்க, நான் வந்து விவசாயம் தான் பண்ணுறேன்னு சொல்லி எப்படி ஒரு கட்சி நடத்துறவங்களும் உங்களுக்கு பணம் வந்தது, 6 மாத காலம் நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனீங்க, எவ்வளோ தொகைகள் உங்களுக்கு கை மாறுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு நயனார் நாகேந்திரன் வந்து ஒரு 4 கோடி ரூபா வந்து ட்ரெயினில் பணம் அமைச்சதை போட்டு கொடுத்தது அண்ணாமலை தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் சர்ச்சைகள்லாம் இருக்குது. அண்ணாமலை ஃபைல்ஸ்னே நிறைய வந்து வெளியே வந்தது, அவர் வெளியிட்டார். திமுக மேலே இத்தனை குற்றங்கள் இருக்குது, அத்தனை குற்றங்கள் இருக்குது. அறிவாலய செங்கலை வந்து நான் ஒரு செங்கலாக நான் உருவேன்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் சொன்னது எதுவுமே அவர் வந்து செய்தது கிடையாது. அவர் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்பரன்சியே கிடையாது. ஒரு வாட்சியே பல கோடி ரூபாய் வந்து சொல்லி அது வந்து பெரிய சர்ச்சையாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு விளக்கம் வந்து சொல்ல, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு கொடுத்தாரு, அந்த பில்லும் வந்து ஒரு போலியான பில். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் வந்து நில்லுங்க, வேலை செய்யுங்க. மக்கள் ஏற்றுக்காத மக்களோடது. பட் ஆனால் வந்து நான் எடுத்த உடனே அரசியலில் பெரிய தலைவராக வருவேன்னு சொல்கிறது இங்கே வந்து உள்ளபடியே தமிழகத்தில் சாத்தியம் இல்லை. ஓகே சார், வரப்போற உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே உள்ளாட்சி தேர்தல் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து முதல் முறையாக அந்த டோன் வந்து மாறுறதை நம்ம வந்து களத்தில் வந்து பார்க்குறோம். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்த தாவேகா வந்து பெரியதாக வந்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியல. மக்களோட அந்த குறைகளை வந்து அவங்களால தீர்க்க முடியல. குறிப்பாக சொல்லணும்னா திரு விஜய் அவர்களே சொன்ன எந்த வாக்குறுதியும் அவரால் நிறைவேற்ற முடியாது, இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை. நீங்கள் வந்து முதல் கையெழுத்து போட்டதாக இருக்கட்டும், 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொன்னது நீங்கள் வந்து கொடுக்கல. ஏன்னா 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினா தான் 200 யூனிட் நீங்கள் சொல்லவே இல்லை. அனைவருக்கும் 500 யூனிட் வந்து மின்சார இலவசம்னு சொன்னீங்க, அது வந்து பண்ணலை. விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்ன கடன் தள்ளுபடி நீங்கள் வந்து பண்ணல. ஆமாம். ஸோ இது மாதிரி எதுவுமே வந்து பண்ணல. நீங்கள் சொன்ன இந்த 4000 ரூபாய் வந்து வேலையில்லா பட்டதாரிக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். அண்ணன் சீர் வந்து சொல்லியிருக்கீங்க. அண்ணன் சீர் வந்து நீங்கள் வந்து 1 பவுன் தங்கம் கொடுக்கணும், பட்டுப்புடவை வந்து கொடுக்கணும். இப்போவும் கொடுக்க போகிறதில்ல, எப்பவும் கொடுக்க போகிறதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு வந்து 20,000 ரூபாய் நிவாரணம் கொடுப்போம் சார், இன்றைக்கும் கொடுக்கல, என்றைக்கும் கொடுக்க போகிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து 2,500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க. 6 சிலிண்டர் தருவோன்னு சொன்னாங்க. தாய்மாமன் சீர் தருவோம், நாங்கள் பிறந்த குழந்தைகள்லாம் வந்து தங்க மோதிரம் போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சொன்னாங்கன்னா நம்ம வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்ததுனால சாத்தியம் இல்லை, அதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்தணும்னா இப்போ இருக்கிறத விட நீங்கள் 3 மடங்கு 4 மடங்கு பட்ஜெட் போட்டால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நிதிநிலை வந்து இல்லை. அதே மாதிரி தொழில்கள் வந்து இன்னைக்கு வெளி மாநிலங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு, தொழில் வாய்ப்புகளும் வந்து இங்கே இல்லை. அதே மாதிரி நீங்கள் காவிரியில் வந்து இந்த தண்ணீரை நீங்கள் கேட்டு வாங்கிறது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தா சிறு குறு விவசாயமே உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப சிம்பிள், காவிரியில் தண்ணி வரல விவசாயம் பண்ணலன்னு மட்டும் நீங்கள் அப்படி கடந்து போக முடியாது. நீங்கள் அந்த காவிரியில் தண்ணி வரல அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் வந்து கீழே போயிடும். உங்களால் தண்ணீர் பற்றாக்குறை வந்து வரும். உங்களுக்கு எந்த இண்டஸ்ட்ரியும் வந்து இயங்காது. இந்த பக்கம் ஏற்கனவே உங்களால் வந்து மின்சார பற்றாக்குறை இருக்குது. அப்புறம் வந்து லேபருக்கு நீங்கள் வந்து இது கொடுக்க முடியாது, அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்க முடியாது. இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கிறதுனால நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும். அவங்க என்ன நினைச்சாங்க, திரு விஜய் அவர்கள் வந்தால் இன்ஸ்டண்ட்டாக மாற்றிடுவார்,
திமுக அதிமுக சரியில்லைன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக அதிமுக சிறப்பாக வேலை செய்திருக்கிறது, நம்ம தான் வந்து தப்பா நினைச்சிட்டோம்னு அவங்க வந்து எப்போ நினைக்கிறாங்கன்னா, அவங்க பாதிப்புக்குள்ளாகும் போது தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ இதை வந்து மக்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது திரும்ப இங்கே களத்துல யாருக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.